ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போறோம். எஃப்எம் ஜெல்லர் வாசஸ் மேக்ஸ் யூவி அப்படின்ற ஒரு பிளேயருக்கு நடுவில் நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான். இதுல வந்து மேக்ஸ் யூவி பாத்தீங்கன்னா 5th வேர்ல்ட் சாம்பியன். ஸோ இந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். எஃப்எம் ஜெல்லர் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா D4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நைட் F6, இப்ப C4. இந்த இடத்துல E6 பிளே பண்றாரு மேக்ஸ் யூவி. இது வந்து இந்தியன் கேம்லயே வந்து ஈஸ்ட் இந்தியன் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நைட் C3, பிஷப் B4. இது அப்படியே இப்ப நிம்சோ இந்தியன் டிஃபென்ஸா கன்வெர்ட் ஆகுது. இப்ப E3 பிளே பண்றாரு. இப்ப C5, A3. சோ இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் நைட், பான் டெக்ஸ் பிஷப். இப்ப B6 புஷ் பண்றாரு பிளாக். சோ B6 புஷ் பண்ணி இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து ஃபேன் கேட்ட பண்ண போறாரு. இப்ப பிஷப் D3, பிஷப் B7. இப்ப F3 புஷ் பண்றாரு ஒயிட். இப்ப நைட் C6, இப்ப நைட் E2. சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பீசஸ் வந்து வேக வேகமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிளாக் கேசல் பண்றாரு. இப்ப ஒயிட்டும் கேசல் பண்றாரு. இப்ப நைட் A5, இப்ப E4 புஷ் பண்றாரு இந்த இடத்துல. இப்ப E4 க்கு அப்புறமா நைட் E8. சோ இந்த இடத்துல நைட் வந்து அப்படியே ரீமென்யூர் பண்றாரு. நைட் E8 போறாரு. இப்ப நைட் G3, இப்ப C-Tex B4, திருப்பி C-Tex B4, இப்ப ரூக் C8. இந்த இடத்துல ரூக் வந்து C8 வந்துட்டாரு செமி ஓபன் ஃபைலுக்கு. ரூக் C8 வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூக்கும் இந்த நைட்டும் இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப F4 புஷ் பண்றாரு ஒயிட். சோ ஒயிட் உடைய சென்டர் பஞ்ச் பாருங்க, ஃபுல்லாவே வந்து லைனா அலைனா இருக்கு. இந்த இடத்துல நைட் டெக் C4. சோ ஃபைனலா இந்த C4 பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு பிளாக். இந்த இடத்துல பிஷப் வச்சு இந்த நைட்டை வந்து டேக் பண்ணல ஒயிட். இந்த இடத்துல ஒயிட் வந்து F5 பிளே பண்றாரு. F5 க்கு அப்புறமா இப்ப F6. இந்த இடத்துல ஒயிட் வந்து அவருடைய ரூக் வந்து F4 க்கு லிஃப்ட் பண்றாரு. சோ ரூக் F4 பிளே பண்ணி நெக்ஸ்ட் ரூக் H4 வந்து பிளாக் உடைய கிங் சைடுல அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. இப்ப B5 புஷ் பண்றாரு பிளாக். சோ B5 பிளே பண்ணி இந்த சென்டர்ல இருக்க நைட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தராரு. அண்ட் குயினுக்கும் இந்த B6 இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கிடைக்குது. சோ குயின் இங்க வந்தாருன்னா நெக்ஸ்ட் கிங்கையே வந்து ஸ்கேன் பண்ணுவாரு. இப்ப ரூக் H4. சோ ஒயிட் வந்து அவருடைய ரூக்கை லிஃப்ட் பண்ணி ரூக்கை வந்து H4 க்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப குயின் B6 வருது. சோ குயின் B6 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட்டான மூவ். குயின் வந்து கிங் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒயிட் வந்து E5 பிளே பண்றாரு. சோ E5 பிளே பண்றது மூலமா என்ன ஆகுதுன்னா இப்ப பிளாக்கால இந்த பானை டேக் பண்ண முடியாது. ரூக் வந்து இங்க சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த E5 பானை இப்ப ஒயிட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இப்ப நைட் டெக்ஸ் E5 பிளாக் பண்றாரு. நைட் டெக்ஸ் E5 க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து இப்ப F-Tex E6. இந்த இடத்துல F-Tex E6 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த இடத்துல ஒயிட் உடைய பிஷப் அண்ட் ரூக்கும் பாத்தீங்கன்னா இந்த H7 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இது பிளாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகும். பிளாக் வந்து இந்த இடத்துல நைட் டெக்ஸ் பிஷப் பிளே பண்றாரு. சோ இந்த பிஷப்பையே வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் நைட். இந்த இடத்துல இப்ப பிளாக் என்ன பண்ணிக்கிறாருன்னா குயின் டெக்ஸ் பான் பிளே பண்றாரு. சோ இந்த பானை வந்து இப்ப கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த பொசிஷன் உங்களுக்கு சடனா தோன்றது என்னன்னா இந்த H7 ஸ்கொயரை ரூக்கும் குயினும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களே. சோ இதுக்கு பிளாக் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல பிளாக் வந்து இதை அலோ பண்றாரு. இப்ப குயின் டெக்ஸ் H7 செக் வருது. குயின் டெக்ஸ் H7 செக்கு அப்புறமா கிங் வந்து F7 தான் வந்து ஆகணும். கிங் F7 வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஒயிட் பாத்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸ் அட்டாக்கு கொண்டு வராரு. இப்ப என்ன பண்றாருன்னா பிஷப் H6 பிளே பண்றாரு. இப்ப நம்ம தம்ப்நெயில்ல வந்த பொசிஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா ஒயிட் வந்து பெரிய அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ண போறாரு. பிளாக் உடைய எல்லா பீஸுமே பாத்தீங்கன்னா பாசிவா தான் இருக்காங்க. ரெண்டு ரூக்கும் பேஸ் ரேங்க்ல இருக்காங்க. அண்ட் அவருடைய நைட் பாத்தீங்கன்னா பெருசா ஆக்டிவாவே கிடையாது. சோ இதுல இருந்து ஒயிட் வந்து ஈஸியா அந்த கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல மேக்ஸ் யூவி என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக்கை வந்து அழகா இந்த H8 ஸ்கொயருக்கு கொண்டு வராரு. இந்த இடத்துல அனாமத்தா ஒரு ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. சோ இந்த இடத்துல இந்த ரூக் சாக்ரிஃபைஸை கண்டிப்பா ஒயிட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணாம உங்களுடைய குயினை நீங்க சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ரூக் டெக்ஸ் ரூக் பிளே பண்ணாலும் இப்ப பான் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு பிளாக்கு. இப்ப நீங்க என்னதான் குயின் எடுத்து வந்து செக் வச்சாலுமே நம்ம அழகா நைட் G7 பிளே பண்ணி அழகா எஸ்கேப் ஆயிக்கலாம். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக்கு எந்த விதமான டேஞ்சரும் கிடையாது. எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு ஈஸியா பிளாக் வந்து கேமை வந்து அழகா லீட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஒரு ரீசனால இந்த ரூக் சாக்ரிஃபைஸ ஒயிட் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ரூக் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இமீடியட்டா நீங்க பாருங்க இப்ப குயின் வந்து H7ல கிடையாது. குயின் H7ல இருக்கிறது என்ன ஒரு பிரமாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குயின் வந்து இந்த டயகனல் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயகனல் பாத்தீங்கன்னா இந்த C2 ஸ்கொயரை இந்த ரூக் வந்து வரதுக்கு இப்ப ரெடியா இருக்கிறாரு. இப்ப இந்த குயினை நம்ம டிஃப்ளெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப சிம்பிளா ரூக் வந்து இந்த C2 ஸ்கொயருக்கு வந்துட்டாரு. சோ ரூக் C2 ஸ்கொயருக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி இந்த G2 ஸ்கொயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாங்ல இருக்கிற பிஷப்பும் பாத்தீங்கன்னா இந்த G2 ஸ்கொயரை இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒயிட் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாரு. இந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ரூக்கை வந்து C1ல போட்டுறாரு. சோ ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேக்குறேன்னு சொல்லிட்டு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல பிளாக்கு வந்து ரூக் டெக்ஸ் G2 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் G2 பாத்தீங்கன்னா எல்லாருமே நார்மலா பிளே பண்ற மூவ் தான். இப்ப கிங் வந்து இந்த F1 ஸ்கொயருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதோடைய ஃபாலோ அப் மூவ் தான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இதோடைய ஃபாலோ அப் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் B3. சோ குயின் B3ல போட்டு நெக்ஸ்ட் குயினை வந்து இந்த சைடு கொண்டு வரும் கிங் அட்டாக் பண்றதுக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். சோ குயின் B3 மூலமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் குயின் வந்து இந்த F3க்கு வந்து ஒயிட் உடைய கிங்க வந்து அட்டாக் பண்ண போறாரு.
சோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ஒயிட்டுக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் வந்து டிரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த இடத்துல ஒயிட் கரெக்டான மூவ் D5 பிளே பண்றதுதான். சோ ஒயிட் வந்து D5 பிளே பண்ணி அவருடைய இந்த பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பான் வந்து பிளாக்கால பிளே பண்ண முடியாது. குயின் டெக்ஸ் பான் பிளே பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒயிட்டுடைய ரூக் வந்து E4க்கு வந்துருவாரு. சோ E4 வந்ததுக்கு அப்புறமா இந்த நைட்டுக்கு ஒரு ஹெவியான அட்டாக் இருக்கு. சோ ஆல்ரெடி இந்த குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த கேம் வந்து ஈஸியா பினிஷ் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசன்னால உங்களால வந்து குயின் டெக்ஸ் பான் பிளே பண்ண முடியாது. சோ குயின் வந்து E4 லைனை பிளாக் பண்றதுக்கு இங்க கண்டிப்பா இருந்தாகணும். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து பிஷப் டெக்ஸ் பான் தான் பிளே பண்ண முடியும். பிஷப் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இப்ப ரூக் D1 பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ ரூக் D1க்கு அப்புறமா இப்ப குயினுக்கு வந்து இந்த B3 ஸ்கொயருக்கு வந்து ஆக்சஸே கிடையாது பாருங்க. B3 ஸ்கொயருக்கு வந்தாதான் இந்த F3 ஸ்கொயருக்கு வந்து கிங் வந்து அட்டாக் பண்ண முடியும். சோ இந்த ஒரு ரீசனால இந்த கேம் பாத்தீங்கன்னா ஈக்குவலிஷா தான் போகும். இப்ப நீங்க ரூக் டெக்ஸ் பான் செக் கொடுத்தாலுமே கிங் F1 வருவாரு. கிங் F1 வந்ததுக்கு அப்புறமா சோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிஷப் ரிலீஸ் பண்ணி இந்த டயகனல் நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு உங்களுடைய குயினை வந்து இந்த B3 ஸ்கொயருக்கு கொண்டு வர ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா என்ன ஆகும்னா பிஷப் C1 பிளே பண்ணிக்கலாம். சோ பிஷப் C1 மூலியமா இப்ப நீங்க குயின் B3 பிளே பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல குயின் H5 செக் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த கேம் வந்து பினிஷ் பண்ணிடுவார். சோ இந்த மாதிரியான தவறும் பிளாக் வந்து பிளே பண்ணக்கூடாது. சோ இந்த ஒரு ரீசனால நீங்க இந்த ரூக்க வந்து சேஃபான ஸ்கொயருக்கு தான் கொண்டு போகணும். சோ நீங்க உங்களுடைய ரூக்க சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போனாலுமே இந்த கேம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே டிரால தான் போய் முடியும். என்னதான் ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தாலுமே பான் வைஸ் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அதை வச்சு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு பேலன்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் D5 மூவ் வந்து ஒயிட் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல அவருடைய ரூக்க C1ல போட்டு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூக் டெக்ஸ் பான் செக் கிங் F1 வந்ததுக்கு அப்புறமா குயின் வந்து இங்க அழகா B3க்கு ஸ்விங் ஆகுறாரு. சோ B3க்கு ஸ்விங் ஆனதுக்கு அப்புறமா இப்ப கிங் வந்து திருப்பி E1க்கு வராரு. கிங் E1 வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் வந்து F3 ஸ்கொயருக்கு வராரு. சோ குயின் F3 வந்ததுமே இந்த இடத்துல இருந்து ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ இந்த இடத்துல ஒயிட் எதுக்காக கேம் ரிசைன் பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மேட்டிங் நெட் நம்ம வந்து த்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒயிட் கேர்லெஸ்ஸா வேற ஏதாவது மூவ் பிளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். குயின் F2 செக் வரும். கிங் வந்து D1 தான் வந்து ஆகணும். கிங் D1 வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரூக் வச்சு ஒரு செக் தரலாம். இப்ப நீங்க நைட் F1 வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா ரூக் டெக்ஸ் நைட் பாத்தீங்கன்னா செக் மேட். அப்படி இல்லையா இந்த இடத்துல நீங்க பிஷப் F3 கூட கொடுத்து செக் கொடுக்கலாம். இப்ப திருப்பி நீங்க நைட் E2 பிளே பண்ணாலுமே குயின் டெக்ஸ் நைட் பாத்தீங்கன்னா சூப்பரான செக் மேட். சோ இந்த ஒரு பர்టిక్యులர் பொசிஷனை பாத்தீங்கன்னா ஒயிட் உடைய கிங்கை இப்ப எங்கேயுமே நம்மளால மூவ் பண்ண முடியாது. சோ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பர்టిక్యులரா செகண்ட் ரேங்க்ல பிளாக் உடைய ரூக் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒயிட்டுக்கு என்னதான் நிறைய பீசஸ் இருந்தாலுமே ஒயிட் உடைய பீசஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பிளாக் உடைய கேம்ப்குள்ள ஸ்டக் ஆயிட்டாங்க. சோ அவங்களாலயும் டிஃபென்ஸ்க்கு வர முடியாது. சோ இந்த நைட்டையும் பாத்தீங்கன்னா அவங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. குயின் E7 செக்மேட்ட பாத்தீங்கன்னா இவரும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இல்லையா நெக்ஸ்ட் குயின் F2 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்டிங் சீக்வன்ஸ் வரும். இது மூலியமா ஒயிட்டால எந்த விதத்திலுமே அவருடைய பொசிஷனை வந்து டிஃபெண்டே பண்ண முடியாது. அதனால பர்టిక్యులரா இந்த ஒரு பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து டோட்டலா இந்த கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ இதனால உங்களுடைய ஆப்பனன்ட்டுடைய பேஸ் ரேங்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிங் சேஃப்டி கரெக்டா இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். நம்மளுடைய ஆப்பனன்ட் என்னதான் அவருடைய பீஸை கொடுத்தாலுமே நம்மளுடைய பீஸ் அங்க போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள நம்மளுடைய கிங் தாங்குவாரா மாட்டாரா அப்படின்றதையும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும். சோ கண்டிப்பா நம்மளுடைய கிங்குக்கு வந்து சேஃப்டி கம்மியா இருக்கு. சோ இதை வந்து டிஃபெண்ட் பண்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஒரு பீஸை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ப்ராப்பராவே நம்ம வந்து பிளே பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு ஆட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.